எங்கள் ஊரே ஃபுல்லாக வந்து வெள்ளத்தில் மூழ்கிருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வீட்டுக்கு கூட நடந்து போக முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஃபுல்லாக மூழ்கிருச்சு. தண்ணி இங்கே வருங்க எது வர கிடக்குண்ணே வீட்டு வெள்ளத்தால் மூழ்கிய சண்முகபுரம் ஆறு அங்கே இருக்கு. ஆறு அப்படியே வந்து தன் மீன் ஃபுல்லாக கொள்ளாச்சு பாருங்க. அந்த ஆறு நிற்குது. டேய் என்ன நண்டா பிடிக்கிறியா 2 பேரும்? பாத்தீங்கன்னா என் காசு கீழே விழுந்துருச்சு வெள்ளத்துல. காசு தேடிக்கிட்டு இருக்கான். 10 ரூபா விழுந்துச்சு. 10 ரூபா காயின்னு 10 ரூபா காயின் விழுந்துருச்சுக்கா. 20 ரூபா. மலையில பாருங்க அங்க போற பாதை தண்ணியா இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்கு. நாளைக்கு வாங்கிக்கலாம் பாருங்க இது ஃபுல்லாக தண்ணியாக வந்துருச்சு. இதெல்லாம் வீட்டுக்கு நடந்து போகிற பாதை. பாருங்க எப்படி தண்ணி கிடக்கணும். இங்கேருந்து அந்த வீட்டுக்கு நடந்து போகிறோம்னா கூட தண்ணியில் தான் போகணும். முழங்கால அளவு தண்ணி இருக்கும் ஃபுல்லாக. பாடுறான் அந்த நாய் தண்ணிக்குள்ள மிதந்து வருதுடா. டேடே கடிச்சு கிடிச்சிட்டு போகுதுடா தீவனை. வீட்டுக்கு போகிறாங்க பாருங்க எப்படி நடந்து போகிறாங்க ஃபுல்லாக. முடியாங்க முடியாந்துருக்கு வேமா முடியாந்துருங்க. வீடு ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. எங்கிட்டும் போக முடியாது. வீட்டுக்கு போகிற பாதையெல்லாம் ஒரே தண்ணியை நிரம்பி போச்சு. ஒரே நாள் நைட்டு மழை தான் இது ஃபுல்லாக. ஒரே நாள் நைட்டு மழையில் வீட்டுக்கு கூட இறங்கி போக முடியாது, அந்தளவுக்கு தனியாக போச்சு. இதுதான் வீடு. தண்ணி அப்புறம் வாய்க்கால் வளர்ந்துட்ருக்காங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கு நேராக போய் இங்கிட்ட ஒரு அம்மா இருக்குது, அதில் போயிடும்.